மகர ராசி நண்பர்களே, இந்த ஜூலை மாதம் சராசரியை விட சிறந்த முடிவுகளை அளிக்கலாம். சூரியனின் பெயர்ச்சி இந்த மாதம் உங்கள் 6வது மற்றும் 7வது வீட்டில் இருக்கும். மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவார். 2ஆம் பாகத்தில் பலன்கள் பலவீனமாகவே இருக்கும். தந்தையின் உடல் நிலையில் கவனம் தேவை. செவ்வாய் பெயர்ச்சி ஜூலை 28 வரை உங்கள் 8வது வீட்டில் இருக்கும். இது சாதகமான சூழ்நிலை அல்ல. உடலில் வெப்ப நோய்களும் நெருப்பு சம்பந்தமான தொல்லைகளும் உண்டாகும். ஜூலை 28க்கு பிறகு செவ்வாய் உங்கள் ஸ்தானத்திற்கு செல்கிறார். செவ்வாய் சாதகமான பலன்களை கொடுக்க முடியாது. ஜூலை 28க்கு பிறகு நேரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கலாம். புதனின் பெயர்ச்சி இந்த மாதம் உங்கள் 7வது வீட்டில் இருக்கும். ஜூலை 18 முதல் புதன் கிரகம் வக்ர நிலையில் இருக்கும். எனவே புதனிடமிருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்க கூடாது. குருவின் பெயர்ச்சி 6வது வீட்டில் இருக்கும். ராகுவின் ராசியில் இருக்கும். எனவே குருவிடமிருந்து சாதகமான பலன்கள் எதிர்பார்க்கப்படுவதில்லை. ஜூலை 26 வரை சுக்கிரனின் பெயர்ச்சி உங்கள் 5வது வீட்டில் இருக்கும். ஜூலை 26க்கு பிறகு சுக்கிரன் 6வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். இந்த பெயர்ச்சியின் போது சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமான பலன்களை தரும். உங்கள் 3வது வீட்டில் சனியின் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். ராகுவின் பெயர்ச்சி உங்கள் 2வது வீட்டில் இருக்கும். நீங்கள் ராகுவிடம் அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாது. கேதுவின் பெயர்ச்சி உங்கள் 8வது வீட்டில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் கேது உங்களுக்கு பலவீனமான பலன்களையும் தரலாம். இந்த மாதம் கலவையான பலன்களை பெறலாம். ஜூலை 2025 உங்கள் பணியிடத்திற்கான மாறுதல் உண்டாகும். சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை அளிக்கலாம். வேலை செய்பவர்கள் ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை பெற முடியும். கல்வியை பொறுத்தவரை ஜூலை 2025 சராசரி முடிவுகளை கொடுக்கலாம் அல்லது சராசரியை விட சற்று பலவீனமாக இருக்கலாம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் சில சிக்கல்கள் தோன்றலாம். ஆனால் சில வழிகளில் அல்லது வேறு வழிகளில் சிக்கல்களை நீக்குவதற்கு உதவியாக இருக்கும். நிதி ரீதியாக மாதமும் பலவீனமாக உள்ளது. ஆனால் ஏற்கனவே சேமித்த பணத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதில் நீங்கள் வெற்றி பெறலாம். உங்கள் உடல்நிலை இந்த மாதம் சராசரியை விட சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையன்று முருகன் கோவிலில் அரிசி, வெல்லம், உளுத்தம் பருப்பு தானம் செய்யுங்கள்.